ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க. ரிஷபராசிக்கு மார்ச் மந்த்துக்கு உண்டான பலன்கள் பார்க்குறோம். 1ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மைண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காமாக இருக்கிறதுக்கு, ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லேசினஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் மூலயமா க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. சோசியல் சர்க்கிள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். என்ன உங்களோட அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நல்ல வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நல்லா ஸ்பீச்லாம் நல்லா பாசிட்டிவாக பேசுவீங்க. சேவிங்ஸ்லாம் பில்ட் பண்ணுறது வந்து பயங்கரமாக இருக்கும். ப்ரொஃபஷன் மூலயமா ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுவீங்க. கம்யூனிகேஷன், டெக் மேனேஜ்மெண்ட் இதில் மூலியமாலாம் பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துருக்கு. 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஃபர்ட் போட்டு காம்படிஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூடு ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கன்சிஸ்டன்சியை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வீட்டில் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பீஸ்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இல்லை ரீலொகேஷன் தாட்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன கெரியரில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்தது ட்ரை பண்ணுங்க, இல்லை இன்னும் ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கரியருக்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவோட டிசிஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஜுகேஷனில் வந்து எஜுகேஷனால் கரியரில் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். சில்ட்ரனோட அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக இருக்கும். அதாவது உங்களுடைய குழந்தைகள். 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். என்ன ஜாப் மூலயமா கெயின்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்பௌஸ் கரியர் ஓரியன்டாக கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். ஈகோ கிளாஸஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹிடன் கெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ், இன்சூரன்ஸ் சப்போர்ட்லாம் இந்த மந்த் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லாங் டேர்மாக ஃபார்ச்சூன் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுக்குண்டான இன்கம் ஏற்படுறதுக்குண்டான வழி இந்த காலகட்டத்தில் பிறக்கும். என்ன டிசிப்ளினாக எவ்வளோ இருக்கமோ நம்ம டெஸ்டினியை வந்து நம்ம அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 10ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. பயங்கரம். கெரியரில் வெரி ஆக்டிவாக இருப்பீங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு அத்தாரிட்டியாக இருப்பீங்க. போல்டாக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. சடன் சேஞ்சஸ் வர்றதுக்குண்டான கூட வாய்ப்புகள் இருக்குது. டெக், மீடியா, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமாக இருக்கும். கெரியரில் சம கெயின்ஸ் இருக்குது. லாங் டேர்ம் லீடர்ஷிப்பாக நீங்கள் விளங்குவீங்க. கெரியரில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மந்த் எடுக்கலாம். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்லோ பட் ஆனால் ஸ்டேபிளான கெயின்ஸாக இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடியான ஒரு கெயின்ஸ் இருக்கும். சோஷியல் சர்க்கிள் வந்து செலக்டிவாக வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. சேவிங்ஸை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபேமிலி வெல்த் அப்படிங்கிறது க்ரோ ஆகும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெரியர் ரிலேட்டடாக வேணால் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம், இல்லை ட்ராவல் ஒர்க் ப்ரெஷர் ஏற்படலாம். மொத்தமாக இந்த மந்த் நீங்கள் கவனிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கெரியரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கெரியரில் எஃபெக்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை பிரான்ச்சஸ் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்த பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மந்த்து அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம், சக்ஸஸ் ஆகும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த 7 ஹார்சஸ் அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பை பண்ணி வாங்கிக்கிங்க. அதை பார்த்து தான் எல்லா அமேசான்லேயும் நிறையா இருக்குது. அதுக்குன்னு ஒரு அங்கலட்சணம் இருக்கும். அந்த ஃபோட்டோவை தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு லக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து கெரியரில் ஒரு க்ரோத் வேணும், நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரியணும், நான் ஆஃபீஸில் வெளில தெரியணும், இல்லை பிஸ்னஸில் நான் இன்னும் வெளியில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கருங்காலி மாலை பை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்குண்டான லிங்க்கு கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கி அணிஞ்சுக்கோங்க. நன்றி.